வணக்கம். டாக்ஸிக் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த படம் வந்து டெக்னிக்கலி பிரில்லியன்ட்டான ஒரு ஃபிலிமா இருக்கும். அப்புறம் விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா, அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, புரொடக்ஷன் டிசைன், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், செட்ஸ் அண்ட் லொகேஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் வந்து ரொம்ப விஷுவலி ரிச்சா இருக்கு. ஸோ, இந்த படத்தோடைய பிஜிஎம் வந்து ஓகே-இஷ் ரகமா இருக்கு. பட் ஆனா வந்து கேஜிஎஃப் மூவில அந்த பிஜிஎம் குடுத்த இம்பாக்ட் வந்து இந்த படத்துல உள்ள பிஜிஎம் குடுக்குமா அப்படின்னா, நான் வந்து படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அத பத்தி நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த படம் வந்து இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்த 2 டைம்லயும் அதாவது 1940 1970 இந்த இயர்க்குள்ள வந்து இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து நடக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. படம் வந்து கோவா சைடு நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ படத்துல வந்து யாஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ட்ரெய்லர்லயே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ராயா, அப்புறம் ரூமி, அதாவது ஃபாதர் அண்ட் சன்ங்கிற 2 கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கியாரா அதானியும், நயன்தாரா அவர்களுக்கும் ரொம்ப ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகம் இருக்குங்கிற ஒரு ஃபீல் வருது. அவங்க 2 பேர் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். ஸோ இது போக வந்து இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மெயின் ஆன்டகனிஸ்ட், அதாவது மெயின் வில்லியா இருப்பாங்க. ஸோ அதை வந்து படத்துல ஒரு ட்விஸ்டா ரிவீல் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வருது. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, அதோட எமோஷனல் கனெக்ட் தான் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ யாஷ் ஃபேமிலி எப்படி எஃபெக்ட் ஆகுறாங்க, யாஷ் ஏன் அந்த இடத்த கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் போடுறாரு, வெறியா இருக்கிறாரு, அவர் அந்த இடத்த எப்படி கேப்சர் பண்றாரு. ஸோ யாஷ் கியாரா வந்து அவங்களுடைய லவ் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அவங்க ஏன் பிரியிறாங்க, ஏன் வந்து யாஷோடைய சன்னே அவருக்கு அகைன்ஸ்டா ஆகுறாரு அப்படிங்கிற விஷயம், இவ்வளோ விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து ஒரு ப்ராப்பரான எமோஷனல் கண்டென்ட்ல சொல்லணும். ஸோ எமோஷனல் கண்டென்ட் நல்லா இருக்கணும். அதோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ப்ராப்பரா இருந்ததுன்னா அந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும். இந்த படத்துக்கு நானும் வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் கேஜிஎஃப் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அந்த 2 மூவியோட நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் நானு. ஸோ டாக்ஸிக் எ ஃபேரி டேல் ஃபார் க்ரோன் அப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கனால ஏ சர்டிஃபிகேஷன் கிடைச்சி 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு இது சான்ஸ் வரக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து மெயினாக அந்த படத்தோடைய சக்ஸஸை தீர்மானிக்க போகிறது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, எமோஷனல் கண்டென்ட் தான். டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப என்ரிச்டாக இருக்குது. பட் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆடியன்ஸ் ஒரு கேரக்டரோட எமோஷனலி கனெக்ட் ஆகணும். அந்த 3 ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, எமோஷன் இந்த 3 வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டா டாக்ஸிக் பேன் இண்டியா லெவலில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிற ஒரு ஃபிலிமாக இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு.